நிகழ்தகவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி கொண்டிருந்த போது சுற்றி வளைக்கப்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளியை போலீசார் ஒருபுறம் பிடித்து இழுக்க, உறவினர்கள் மறுபுறம் பிடித்து இழுக்க என கடற்கரையில் அரங்கேறிய சினிமாவை மிஞ்சிய பரபரப்பு காட்சி. உறவினர்களின் வாக்குவாதத்திற்கு மத்தியில் இழுத்துச் செல்லப்பட்ட கொலை குற்றவாளி. கடற்கரையில் சுற்றி வளைக்கப்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளி யார்? அவர் மீது என்னென்ன வழக்குகள் உள்ளன? திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடல்ல நிறைய பக்தர்கள் புனித நீராடிட்டு இருந்தாங்க. அப்போ தன்னோட குடும்பத்தோட கோவிலுக்கு வந்த ஒருத்தர் கடல்ல புனித நீராடுறதுக்காக போயிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல திடீர்னு அங்க வந்த போலீசார் அவரை சுத்தி வளைச்சி காவல் வாகனத்துல ஏறுங்கன்னு சொல்லி இருக்காங்க. அத கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த நபருடைய மனைவி, சொந்தக்காரங்கன்னு கூட வந்த எல்லோருமே போலீசார்கிட்ட மல்லு கட்டி இருக்காங்க. ஏன் இப்படி வந்து அரெஸ்ட் பண்றீங்க? என்ன காரணம்? வாரண்ட் இருக்குதா? அரெஸ்ட் பண்ண விட மாட்டோம்னு கடுமையா வாக்குவாதம் பண்ணாங்க. எந்த வம்பு தும்பும் வேண்டாம்னு தானே ஊரை விட்டே ஒதுங்கி வேற பக்கம் இருக்கும். அப்படியும் வந்து சுத்தி வளைச்சா என்னதான் பண்றதுன்னு ஒரு லேடி சலிப்பா பேசினாங்க. ஆனா அத்தனை பேரையும் அசால்ட்டா டீல் பண்ண காக்கிகள் அவர் ஒரு கொலை குற்றவாளி, அதனால கைது பண்றோம்னு அலேக்கா தூக்கிட்டு போயிருக்காங்க. சினிமாவையே மிஞ்சுற அளவுக்கு கடற்கரையில நடந்த இந்த பரபரப்பு காட்சிக்கும் கைது செய்யப்பட்ட நபருக்கும் பின்னால பெரிய கிரைமே இருக்கிறதா காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி பக்கத்துல உள்ள கீழ கூட்டுடன் காடு பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த போலீசாரால இழுத்து செல்லப்பட்ட முத்துப்பாண்டி. 2023 சங்கரப்பேரியை சேர்ந்த கருப்பசாமிய மாமியார் வீட்டுக்குள்ள புகுந்து 9 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செஞ்சாங்க. தொழில் போட்டியாளர் லாரி செட் உரிமையாளர் சக்திவேல் தரப்பினர் தான் இந்த கொலையை செஞ்சதா தெரிய வந்துச்சு. அடுத்த சில மாசத்திலேயே கருப்பசாமி கொலைக்கு பழிக்கு பழியா தெற்கு சங்கரப்பேரியை சேர்ந்த லாரி செட் உரிமையாளர் சக்திவேல 4 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால வெட்டி படுகொலை செஞ்சாங்க. அந்த 4 பேர்ல ஒரு ஆளு தான் முத்துப்பாண்டி. இதே மாதிரி இன்னும் 2 கொலையில சம்பந்தப்பட்டிருக்காரு முத்துப்பாண்டி. அது சம்பந்தமா சிப்காட் போலீஸ் ஸ்டேஷன்ல 2 வழக்கு பதிவாகி இருக்குது. கூலிப்படையோட மெயின் தலைவனாவும் இருந்திருக்காரு முத்துப்பாண்டி. சென்னை செங்குன்றத்துல ஒரு கொலை வழக்கு, புதுக்கோட்டை காவல் நிலையத்துல கஞ்சா விற்பனை மற்றும் கொலை முயற்சி வழக்குகள்னு பல வழக்குகள் முத்துப்பாண்டி மேல இருக்குது. இதுல ஒரு கொலை கேஸ்ல தான் முத்துப்பாண்டிய தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க போலீசார். அப்பதான் முத்துப்பாண்டி போலீஸ்ல சிக்காம இருக்க மொட்டை போட்டு பல இடங்கள்ல சுத்திட்டு இருக்கிறதாவும், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு குடும்பத்தோட வந்திருக்கிறதாவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. உடனே அலர்ட்டான போலீசார் கோவில் முழுக்க கண்காணிப்பு பணியில இறங்கி இருக்காங்க. அப்பதான் கடல்ல புனித நீராடுறதுக்காக நடந்து போயிட்டு இருந்திருக்காரு முத்துப்பாண்டி. உச்சி வெயில்ல போயிட்டு இருந்த முத்துப்பாண்டிய குறுக்க வழிமறைச்சு உறவினர்கள் கிட்ட மல்லு கட்டி தூக்கி இருக்காங்க போலீசார். நிகழ்தகவு.